அன்புள்ளம் கொண்ட பத்திரிகை நண்பர்களே, இணையதள மற்றும் வலைத்தள சகோதர சகோதரிகளே, இங்கே பெரும் திரளாக வந்திருக்கின்ற பார்வையாளர்களே, சொந்தங்களே, பந்தங்களே, உறவினர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். இந்த படம் வந்து ஆக்சுவலா ஊருக்கு 2 ஊதாரின்னு டைட்டில் வச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு எப்படி பேர் வச்சிருக்கோம்னா, ஊருக்கு 2 ஊதாரி ஒரு நாதாரின்னு பேர் வச்சிருக்கணும். இந்த நாதாரியை நான் தான் இந்த படத்தில் நடிக்க போறேன். ஏற்கனவே புடிச்சது கவுன்சில் ரிஜிஸ்டர் பண்ணதுனால உடனே பண்ண முடியலன்னாங்க. புரியுது சார்? இந்த படத்தில் எனக்கு ரொம்ப மனதிற்கு நெருக்கமான நண்பன் புகழ் ஒரு ஹீரோவாகவும், பிக் பாஸ்ல நான் மீண்டும் எழுவேன், எனக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்காலம் இருக்கு, ஹீரோவா ஒரு பெரிய இடத்தை பிடிப்பேன்னு பிக் பாஸ்லேயே சபதம் போட்ட அருமை சகோதரர் பிரஜின் அவர்கள். இந்த இருவருமே ரொம்ப அடிமட்டத்திலேருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா மேல வந்தவங்க. அவங்க ஹீரோ நடிக்கிற இந்த படங்கள்ல நான் நடிக்கிறது உண்மையிலே மகிழ்ச்சியா இருக்கு. இந்த பிக் பாஸ்ல பிரஜின் அவர்களும் சகோதரி சாண்ட்ரா அவர்களும் ஒரு கணவன் மனைவியாக உள்ளே போன போது, இவங்க ஏன் கணவன் மனைவியா உள்ள வராங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்திய திருநாட்டின் மிக சிறந்த தம்பதியா அந்த நிகழ்ச்சி அவங்களை எடுத்துக்காட்டுச்சு. ரஜினி சார் அந்த ப்ரோக்ராம் விட்டு வெளியில வரும்போது சாண்ட்ரா மேடம் அழுகி கிட்டத்தட்ட அந்த பிக் பாஸை பார்த்த அனைத்து ரசிகர்களின் கண்களில் கண்ணீரை வரவழைத்து விட்டது. அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஜோடி தான் அவங்க. நம்ம எப்பயுமே ஒரு ஆணுடைய வெற்றிக்கு பின்னால் பெண் இருப்புன்னு சொல்லுவாங்க. அதை கண்கூடா கண்டேன் சாண்ட்ரா மேடத்துக்கிட்ட. சாண்ட்ரா மேடம், இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும், உங்களுடைய கணவர் ஒரு மிகப்பெரிய உச்சத்துக்கு போவார்னு வேண்டுகிறேன். அடுத்து என்னுடைய அருமை சகோதரர் யோகி. யோகி அப்படின்னா எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கீங்க, இந்த படம் இன்னைக்கு தான் பூஜை நினைச்சிட்டு இருக்கீங்க. இந்த படத்துக்கு 10 வருஷம் முடிய பூஜை நடந்துருச்சு. ஷாக்கா இருக்கா? நான் தான் இந்த படத்தில் மெயினா நடிக்கணும் சார் அப்படின்னு எந்த ஹீரோக்களையும் பார்க்காம என்னை மட்டுமே பார்த்து கதை சொன்ன போது யோகி தான் 10 வருஷம் இந்த கதை என்ன சொன்னாரு, நீங்க தான் நடிக்கணும்னாரு. ஆனால் சினிமா எவ்வளவு கொடூரமானது உங்களுக்கு தெரியும். 10 வருடமா வேர்வை சிந்தி அலையாத கம்பெனி கிடையாது, நடக்காத நிலை கிடையாது, நடந்து இன்னைக்கு என்னுடைய அன்பு சகோதரர் மூலமா அவர் இயக்குனர் ஆகுறாரு. 10 வருஷம் கழிச்சு எனக்கு ஃபோன் பண்ணி ஞாபகம் இருக்கான்னு கேட்டாரு. சொல்லுங்க அப்படின்னு. சார் நான் தான் யோகி பேசுறாரு, லைட்டா ஞாபகம் இல்லை பிரதர் அப்படின்னு. உடனே சார் இந்த ஊருக்கு 2 ஊதாரில ராம தலைவா எங்க ஆலய காணோம் அப்படின்னு. இங்கதான் இருக்கு சார், இன்னும் படம் பண்ணல, அன்னைக்கு சொன்ன கதை தான் பண்ண போறேன், 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் உங்களை சொன்னேன், இப்போ நீங்க தான் நடிக்கணும் சார் அப்படின்னாரு. எனக்கா நடிக்கணும் சார், சம்பளத்தெல்லாம் பத்தி பெருசா நினைச்சுக்காதீங்கன்னு சொன்னாரு. இந்த படத்துக்கு எனக்கு என்ன சம்பளம் தெரியாது, எத்தனை நாள் தெரியாது, ஆனால் 10 வருடம் தொடர்ந்து என்னை விரட்டிட்டு வந்தாரு. ஒரே காரணத்துக்காக நான் நடிக்க சம்பாதிச்சிருக்கேன். இந்த மாதிரி ஒரு இயக்குநர்கள் தான் தமிழ் சினிமாவில் சினிமா எவ்வளவு கஷ்டம்னு உணரக்கூடியவர். ஏதோ சினிமாவில் வந்தோம் ஜெயிச்சோம் அப்படிலாம் இல்லை. மீடியாக்கெல்லாம் ஒவ்வொரு டைரக்டரையும் நல்லா வரணும் வரதான் நினைக்கிறாங்க. சிறந்த படங்கள் அமைஞ்சா அவங்க சொல்லிடுவாங்க, அமையலாம் அவங்க என்ன பண்ணுவாங்க. ஸோ இயக்குனர் படுற கஷ்டம் உங்களுக்கு தெரியுமா நீங்க சொல்றீங்க. நல்ல படங்களை கொடுத்தால் யாருமே ஆதரிப்பார்கள். கண்டிப்பா சொல்றேன், இந்த மீடியா இந்த படத்தை தூக்கி வச்சு கொண்டாடும். 10 வருட உழைப்பை கரைச்சி கொண்டிருக்காரு. ஒவ்வொரு பிரேம்லையும் காமெடி வரணும் செதுக்கி இருக்காரு. இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படம் இன்னைக்கே நான் கேரண்டியா கொடுக்குறேன். அதுக்கப்புறம் இந்த படத்துடைய தயாரிப்பாளர் திரு ஏ ராமகிருஷ்ணன் அண்ட் வினோத் பெருமாள் அவர்கள். ஒரு சைடு கார்பரேட்டு, நம்மால கிராமத்தாள். எப்படி ஒரு முரண் பார்த்தீங்களா? கிராமமும் கார்பரேட்டும் இணைஞ்சு என்ன ஆகும்? இவங்க ரூல்ஸ் பேசுவாங்க, இவங்க பாசத்தை பத்தி பேசுவாங்க. இது ஒரு முரண்ல முத ஒரு டீம் இணைஞ்சிருக்கு. அவங்களுக்கு எல்லாமே திட்டமிட்டபடி நடக்கணும். அவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லாமே மனித நேயத்தின்படி நடக்கணும்பாங்க. 2 பேரும் சேர்ந்து இணைஞ்ச போது இந்த ப்ராஜெக்டே ஒரு புதுசா இருக்கு. இந்த படத்தில் நடிக்கிறது எனக்கு ரொம்ப ஒரு புதிய அனுபவமா இருக்கு. எனக்கு சிங்கம் திரு ஸ்ரீகாந்த் அவர்கள் இந்த படத்துக்கு மியூசிக் அமைக்கிறது உண்மையிலே பிளஸ். ஏன்னா இந்த கதைக்கு அவரை விட்டு ஒரு நல்ல மியூசிக் கிடைக்கவே மாட்டாங்க. அருமைய சகோதரர் நம்முடைய கவிஞர் வந்திருக்காரு. வணக்கம் கவிஞர், புன்னகை மன்னா. ஸோ இந்த நேரத்தில் காமெடி படங்கள் எப்பயுமே ஜெயிச்சிட்டு இருக்கு. அந்த வருஷம் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். யோகி அவர்களும் சகோதரர்களும் மிகப்பெரிய வெற்றி அடைவாங்கன்னு சொல்லி இந்த படத்தில் நீங்கள் நடிக்க வாய்ப்பளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி.